நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பெர்மிட்டேஷன். பெர்மிட்டேஷன் அப்படின்னு என்னென்னா அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு மீனிங். இதில் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிளில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் we have a fruit salad with combination of apple, grapes and bananas. அந்த ஃப்ரூட் சாலட்டில் என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஆப்பிள், கிரேப்ஸ் அண்ட் பனானாஸ் இருக்க மாதிரி ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிறாங்க. we don't care what order the fruits are in. அதில் என்ன ஆர்டரில் ஃப்ரூட்ஸ் இருக்குன்றது நமக்கு தேவையில்லை. they would also be அதில் என்ன இருக்கலாம், பனானா, கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ். நமக்கு ஆர்டர் வந்து இதில் முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here the order of mixing it's not important. நம்ம எந்த ஆர்டரில் அந்த ஃப்ரூட்ஸை வந்து போடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம எப்படி மாற்றி போட்டாலுமே என்ன தான் வரப்போகுது அப்படின்னா அதனோட டேஸ்ட் வந்து சேமான ஃப்ரூட் சாலடாக தான் இருக்க போகுது. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் எ நம்பர் லாக் வித் த நம்பர் கோட் 395. இதுதான் நம்பர் கோடில் இருக்கக்கூடிய நம்பர் லாக் 395. இப்போ இந்த நம்பர் போட்டால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாக் வந்து அன்லாக் ஆக முடியும். சரிங்களா? வேறு நம்பர் இப்போ இந்த 395 நம்ம மாற்றி 359953ன்னு போட்டால் கூட என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் வந்து என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த ஆர்டரில் இந்த நம்பரை 395ன்னு போட்டால் மட்டும்தான் அந்த லாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். we have so many such situations in our practical life, so we know the order of arrangement called permutation. இப்போ permutationல ரொம்ப மெயினானது என்ன அப்படின்னா order of arrangements. Definitions 2.3 the number of arrangements that can be made out of n things taking r at a time, it's called the number of permutation of n things taking r at a time. சரிங்களா? For example கொடுத்துருக்காங்க. For example, the number of 3-digit numbers formed using the digits 1, 2, 3 taking all at a time is 6. அப்போ இதில் n அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, r அப்படின்றது தான் இதில் 6. சரிங்களா? இப்போ 6 3-digit numbers are அந்த 1, 2, 3 எப்படிலாம் பண்ணலாம், 1, 2, 3, 1, 3, 2 இது மாதிரி என்ன பண்ணலாம், 6 வெரைட்டியில் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி இதில் எழுதியிருக்காங்க. இஃப் n and r are two positive integers such that 0 less than or equal to r less than or equal to n, then the number of all permutations of n distinct things taken r at a time, it's denoted by p of n comma r or p of npr. pன்னு போட்டாங்கன்னா அது பெர்மிட்டேஷனை டினோட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ இதில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா npr is equal to n factorial divided by n minus r factorial. அதே மாதிரி இந்த பெர்மிட்டேஷனை எப்படி டினோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா p of nr அப்படின்னு போட்டாலோ இல்லை npr அப்படின்னு போட்டாலோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். அதனோட டெஃபினிஷன் ப்ரூஃப் இல்லாமல் அதனோட ஸ்டேட்மெண்ட்டோட இது மட்டும் கொடுத்துருக்காங்க. npரோட ஃபார்முலா n factorial divided by n minus r factorial. இப்போ எக்ஸாம்பிள் 2.15 பார்த்தீங்கன்னா evaluate 5p3 and p of 8,5. ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். n இருக்கிற இடத்துல 5 இருக்குது. அப்போ n is equal to 5, r is equal to 3. இந்த ஃபார்முலாவில் n இருக்கிற இடத்துல 5 போடணும், r இருக்கிற இடத்துல 3 போட்டிங்க அப்படின்னா 5 factorial divided by 2 factorial. 5 factorialனா 5 into 4 into 3 into 2 into 1 divided by 2 factorialனா 2 into 1. இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து p of 8,5. இப்போ பாருங்கள் p of n, r. அப்போ p of 8,5னா இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னோட வேல்யூ, செகண்ட் இருக்கக்கூடியது ஆரோட வேல்யூ. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதினா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். npr அப்போ 8p5ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா n factorial divided by n minus r factorial யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதில் சம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 factorialோட வேல்யூ 1, np0ஓட வேல்யூ 1, np1ஓட வேல்யூ n,
என்பிஎன் என்னென்னா 2p2. என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே என் அப்படின்னு வந்ததுன்னா அதனோட ஆன்சர் n ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் என்பிஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.16 இவாலுவேட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி என்னோட வேல்யூ என்ன ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண போதும். இதில் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8p3 அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 8 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். நீங்கள் என்ன பண்ணணும் 8னா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 போடுவோம். the whole divided by கீழே 5 ஃபேக்டோரியல்ன்றதால 5 4 3 2 1 அப்படி என்ன ஆகிடும் இங்கே மேலேயும் கீழேயும் 5 ஃபேக்டோரியலான கான்செப்ட் கேன்சல் ஆகிட்டு 8 7 6 மட்டும் தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.18 find how many 4-letter words can be formed from the letters of the logarithms. Words or with or without meaning இருந்தாலும் சரி மீனிங் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லாகர்தம்ஸ் அந்த வேர்ட்லேருந்து 4-letter வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இதில் பெர்மிட்டேஷன் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கிறதால பெர்மிட்டேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் என்பிஆர். அப்போ என்னோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ வேணும். என்னன்றது டோட்டலாக இந்த லாகர்தம்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதோட வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் n எடுப்போம். இந்த 10ஓட வேல்யூஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 4 லெட்டர்ஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் ஆறுன்றது இதில் 4. அப்போ என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்பவும் போல் 10p4 அதில் ஃபேக்டோரியல் மாதிரி 10 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். Next example 2.19 if NPR is equal to 360 find n and r. r வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த 360 எழுதிட்டு அந்த 360 எப்படி எழுதலாம் அப்படின்னா 36 into 10ன்னு எழுதலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 10 வந்து 5 2s ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 36 3 into 3 into 4 அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்கேன். சரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 and 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 6. அடுத்து 5 4 3 ஆர்டராக எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இது ஆர்டராக எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6p4ஓட வேல்யூ அதாவது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? 6 ஃபேக்டோரியல்னா என்ன 6 into 5 into 4 into 3 into 2 into 1 the whole divided by 2 factorial. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6543. இந்த 6543 இருக்கிறதுலாம் என்ன பண்ணியிருக்காங்க இது 6p4 எழுதியிருக்காங்க. இதுலேருந்து என்னோட வேல்யூ 6 அண்ட் ஆரோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது permutations of repeated things. The number of permutation of n different things taken or at a time when repetition is allowed. ரெப்பிட்டேஷன் வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னா அதனோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n பவர் r. இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 2.20 using 9 digits from 1 to 9 taking 3 digits at a time. அப்போ இதில் நமக்கு r is equal to 3 n is equal to 9. இந்த 9 டிஜிட்ஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 3 டிஜிட்ஸ் எடுக்க போகிறோம். how many 3 digits numbers can be formed when repetition is allowed. இந்த repetition allowed அப்படின்றதால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n பவர் rன்னு போட்டு டைரெக்டாக நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ n is equal to 9. இந்த 9ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த 3 digit நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ n is equal to 9 r is equal to 3. number of 3 digit numbers n பவர் r என்னோட வேல்யூ தென் ஆரோட வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 9 into 9 into 9 3 times மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 9 நம்பர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது permutations when all the objects are not distinct. The number of permutations of n things taken all at a time of which p things
or of one kind of things வந்து p அப்படினும் another kind வந்து q அப்படின்னு எடுத்துக்கிறோம் such that p plus q is equal to n is n factorial divided by p factorial into q factorial. இங்க p q அப்படின்னு சொல்லி ரெண்டு things எடுத்துட்டாங்க. இது suppose p1 p2 up to etc pk வரைக்கும் போச்சு n terms வரைக்கும் போச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா n factorial divided by p1 factorial p2 factorial up to etc pk factorial. இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Example 2.21. How many distinct words can be formed using all the letters of the following words? First subdivision. There are 11 letters in the word. இதில் எத்தனை letters இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 letters இருக்குது. In this word m occurs once. இந்த லெட்டரில் m வந்து once ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னா occur ஆயிருக்கு. I அப்படின்றது 4 times, sன்றது 4 times, p அப்படின்றது 2 times. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is equal to 11. தென் இதில் p1 p2 p3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை m வேர்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே p1 எடுத்திருக்கேன். p1 வந்து ஒன்ஸ் m வந்து அக்கர்ஸ் ஒன்ஸ் 1 டைம்ஸ் தான் அக்கர் ஆயிருக்கிறதால p1 is equal to 1. p2ன்றது ஐயோட வேல்யூ, p3ன்றது எஸ்ஸோட வேல்யூ, தென் p4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா p வேல்யூஸ். சரிங்களா, இது எத்தனை டைம்ஸ் அக்கர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் இங்கே p1 p2 p3 p4 எடுத்திருக்கேன். இங்கே 1 போடலை, இங்கே 1 போட்டாலும் தப்பு இல்லை. சரிங்களா, therefore required number of permutation இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலா n factorial divided by p1 factorial p2 factorial and p3 factorial p4 factorial. இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும். சிமிலர்லி நீங்கள் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ்லேயும் m எத்தனை வாட்டி வருது, a எத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா n is equal to 11. இந்த ஃபார்முலாவில் n is equal to 11, then p1 p2 p3 எத்தனை டேர்ம்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஃபேக்டோரியலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் பெர்மிட்டேஷன். In the last section we have studied permutation of n different things taken all together in n factorial. Each permutation it's a different arrangement of n things in a row or on a straight line. These are called linear permutation. இது வரைக்கும் நம்ம அதில் பார்த்தது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். These are called linear permutation. Now we consider the permutation of n things along a circle called circular permutation. Consider the 4 letters A, B, C, D and the number of row arranged of these 4 letters can be done in 4 factorial ways. Of those 4 factorial arrangements, the arrangements A, B, C, D என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 waves. அப்போ 1 2 3 4 டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆர் 1 and the same when they are arranged along a circle. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எழுதியிருக்கதை சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. So the number of permutation of 4 things along a circle is 4 factorial divided by 4. சரிங்களா, டோட்டல் ABCDன்னு எடுத்தது நமக்கு 4 தான். அது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எழுதும்போது நமக்கு கிடைச்ச பாசிபிலிட்டிஸும் 4. அப்போ 4 factorial divided by 4 which is equal to 3 factorial. In general, circular permutation of n different things taken all at the time n minus 1 factorial. மேலே நம்ம கண்டுபிடிச்சது என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்குலர் பெர்மிட்டேஷன் வரும்போது n minus 1 factorialனு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நோட்டில் இஃப் clockwise and anti-clockwise circular permutations are considered to be same means identical இருந்தது அப்படின்னா the number of circular permutation of n objects taken all at a time is n minus 1 factorial divided by
2 ஐடென்டிக்கலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் பெர்மிட்டேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n-1 factorial divided by 2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In how many ways 8 students can be arranged? Subdivision 1ல லைனில் கேட்டிருக்காங்க, subdivision 2ல along a circle ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் subdivision number 1. subdivision number 1ல in a line அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. number of permutations of 8 students along a line is equal to NPR. சரிங்களா? அப்போ 8P8 is equal to 8 factorial. இப்போ சர்க்கிளில் டிஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. when the students are arranged along a circle then the number of permutations is n-1 factorial அப்படின்னு பார்த்தோம். n-1 factorial. அப்போ nன்றது 8 போது நீங்கள் 8 - 1 factorial which is equal to 7 factorial. Example 2.23. In how many ways 10 identical keys can be arranged in a ring? Since keys are identical, நம்ம டெஃபினிஷனில் நோட்டில் பார்த்துருக்கோம். ஐடென்டிக்கலாக இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி both clockwise and anti-clockwise circular permutations are same. அப்போ ஃபார்முலா number of permutation is n-1 factorial divided by 2. n is equal to 10. 10 - 1 factorial divided by 2. Therefore 9 factorial divided by 2. Example 2.24. Find the rank of the word rank in dictionary. சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Here maximum number of word in dictionary formed by using the letters of the word rank is 4 factorial. என்ன டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிறதால இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து maximum number of words in a dictionary formed by using the letters of the letters of the word rank is 4 factorial. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்ற வேர்டை ஆல்ஃபபெட்ஸில் எழுதியிருக்காங்க. ஏன்றது ஃபஸ்ட்டு வரும், அடுத்து செகண்ட் வந்து KNR. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ. இப்போ 4 பாசிபிலிட்டிஸ் சொன்னப்போ 1 2 3 4. இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஏ அப்படின்னா ஏன்ற வேர்டு இங்கே அப்பியர் ஆகிடுச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா KNR. அப்போ ஃபஸ்ட்டு இதில் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஆல்ஃபபெட் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி 3 ஆல்ஃபபெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இந்த பிளேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம KNR 3 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அப்போ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இங்கே அப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே 2 பாசிபிலிட்டிஸ், இங்கே லாஸ்ட் 1 பாசிபிலிட்டிஸ். அதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 × 3 × 2 × 1 which is equal to 6. அதுதான் அங்கே 3 factorial is equal to 6 எழுதியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஏக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து கே அப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி என்ன வரும், இங்கே 3 possibilities, 2 possibilities and 1 possibilities which is equal to 6. Similarly starting with n அப்படின்னா nன்ற வேர்டு இங்கே அப்பியர் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 3 places இருக்கும். அதே மாதிரி 3 possibilities, 2 possibilities and 1 possibilities. அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் RA. அதுக்கடுத்த ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அப்படின்றதான். என் வந்து அதுக்கப்புறம் தான் வரும். சரிங்களா? அப்போ RAK எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே RAK ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லெட்டர் மட்டும்தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். அப்போ இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. அப்போ 1 × 1 × 1 × 1. சரிங்களா? லாஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடியது ஒரே பிளேஸ் தான், ஒரே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில் பண்ண முடியும். அதுதான் இங்கே எடுத்து வந்து 1 factorial which is equal to 1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டில் எழுதணும். இப்போ அடுத்து வந்து ரேங்க் அப்படின்ற வேர்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், RANK அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 4 பிளேசஸ்மே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். அப்போ நமக்கு எம்டி பிளேஸே இருக்காது. அப்போ 0 factorial which is equal to 1. Rank of the word rank is 6 + 6 + 6 + 1 + 1. டோட்டலாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 20. எக்ஸசைஸ் 2.3ல பெர்மிட்டேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம்.